நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் கனமழை காரணமாக கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று அமல். ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக வழக்கறிஞர்கள் அறிவிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைப்பு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 1840 ரூபாய்க்கு விற்பனை. ஜவ்வாது மலையில் மரவள்ளி கிழங்குகளை அதிக அளவில் பயிரிட மலைவாழ் மக்கள் ஆர்வம். தமிழ்நாடு அரசு நல்ல விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றும். இன்று பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த பேராசிரியர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் முடிவு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் தனியார் பள்ளி தலைவர் கைது. பாஜக மூத்த தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. அகமதாபாத்தில் சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளம். காந்தி நகரில் சாலையோர பள்ளத்தில் சிக்கிக் கொண்ட கார். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே செயல்படும் ரசாயன ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் விளைநிலம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஜவ்வாது மலையில் மரவள்ளி கிழங்குகளை அதிக அளவில் பயிரிட மலைவாழ் மக்கள் ஆர்வம். தமிழ்நாடு அரசு நல்ல விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. தாய்லாந்தில் சர்வதேச ஆணழகன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞருக்கு உற்சாக வரவேற்பு. அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. அவர் பாதையில் என்ற வாசகங்களுடன் வெளியான போஸ்டர் இணையத்தில் வைரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.